இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. வெல்கம் டு கேரளா லாட்டரி கேசர் சேனலில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஓகே, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். 18ஆம் தேதி 11வது மாதம் 2024 விண்மீனில் 796 நம்ம கொடுத்த கணிப்புகள். இது ரிசல்ட் என்ன? 67 29 67 80 29, அதாவது 6க்கு 9க்கு 6 1க்கு 7 29 அப்படியே கழித்து வச்சுட்டாங்க. நான் 28ன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் ரிசல்ட்டு 29. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் சிங்கிள் செட்டில் கொடுத்தது 503 866 684 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 139 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டு கொடுத்தது முடிச்சு விட்டாங்க. அடுத்தது 40 பொறுத்தவரைக்கும் 0480 அப்படி சொல்லிட்டு கொடுத்தேன். 6729 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஆள் போட பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 6 வந்து அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அது டி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நாளைக்குரிய கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் தான் நான் கொஞ்சம் பேட்டர்னை மாற்றி இந்த இதை எடுத்து கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மறக்காமல் நாளைக்குரிய, அதாவது இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கை பாருங்கள். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு 2:30 மணிக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கெஸ்ஸிங். 8610144122. கேரளா மாநிலத்தில் இருக்க நண்பர்கள், கேரளா பீப்புள்ஸ் கெஸ்ஸிங் வேணும்னா 2:30 மணிக்கு எனக்கு வந்து ஜிபே பண்ணுங்கள். இன்றைக்கும் இவங்க பேட்டர்ன் வந்து கூட்டல் கழித்தலில் போயிட்டுருக்கு. 729 1க்கு 7 3க்கு 2, அதாவது 39 29 அப்படிங்கும்போது ஒரு வேளை நான் இன்றைக்கி 19ன்னு வந்தாலும் வரலான்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங்லேயும் கொடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த இடத்துல 69 79 அப்புறம் திருப்பி 69 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இங்கே பாருங்கள் 65 85 போன மாதத்தில். அதே மாதிரி இந்த மாதத்தில் அது அப்படியே 17 வந்த இடத்துல 91 71ன்னு வந்துச்சு. அப்புறம் 27 38 47 25 45 39 29. இப்போ இந்த இதில் வர்றது இன்னும் 19 வரலாம், 59 வரலாம், 69 வரலாம், 79 வரலாம், 89 வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. எப்படி கெஸ்ஸிங் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ஜஸ்ட் ஓவரால் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் 2:30 மணிக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன், அதை நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். முக்கியமான நம்பராக நான் எடுத்திருக்கிறது வந்து ஏபிசியில் வெறும் 3 செட்டு மட்டும் எடுத்திருக்கேன். 4Dயில் ஒரு 2 செட்டு மட்டும் எடுத்துருக்கேன். பிசியில் ஒரு 5 செட்டு மட்டும் எடுத்திருக்கேன். அது இன்றைக்கி வரக்கூடிய மிஷின் நம்பர், 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைம், 1 மணிக்கு டியர் ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு நெருக்கி எடுத்துருவேன். ஏன்னா ஸ்ரீசக்தி நம்ம இந்த 6000 திரும்பவும் சொல்ல கேட்க மாட்டேனி அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க. 6001 8007 வந்து 50-50 ஸ்ரீசக்தியிலேருந்து தான் நான் 4D வின்னிங்கே எடுத்திருக்கேன். அதனால் இன்றைக்கி எதிர்பார்க்குறேன் அதுக்குரிய வெற்றி இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துருவோன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கை தெளிவாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 19ஆம் தேதி எஸ்எஸ் ஸ்ரீசக்தி 442. இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு 5 விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். சரி, இந்த மாதம் நவம்பர் மாதம் ரிசல்ட்டில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த ஃபுல் ரிசல்ட்டையும் ஒரு இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயந்தான் இதில் வந்து வருது. எங்கேருந்து இந்த மாதிரி வரிசையாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த 838ன்னு அடித்தான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. 438 ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 438க்கு அப்புறம் இந்த இடத்துல 838, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த 2 இடத்துலையும் இந்த 8 3 அப்படிங்கிறத இந்த இடத்துல திருப்பி 838 வச்சாச்சு. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்மளுக்கு இங்கே இருக்கிற 247 அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 427லேருந்து அப்படியே மாறி இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 427 வந்து அப்படியே மாற்றி இந்த இடத்துல 247 வச்சுருக்கான். அப்போ சொல்லப்போனால் இந்த 2 இடமும் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து 1, அதே மாதிரி இங்கேருந்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 838, அதே மாதிரி 247 இப்படின்னு அப்படியே மாறி மாறி இந்த இடத்துல வந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் 838 247, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 425, இது நம்ம வந்து வின்னிங் கொடுத்தது. இது வந்து நம்ம வின்னிங் கொடுத்தது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஆட்டமே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே 245ன்னு கொடுத்துட்டான். 245ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து அப்படியே கூட்டல் கழித்தல 139. இந்த இடத்துல 2க்கு -1, 4க்கு மைனஸு, அடுத்த பார்த்திங்கன்னா 5க்கு 9. அப்புறம் பார்த்திங்கன்னா 729 நேற்று 1க்கு 7 பவரில் இறக்கி 3க்கு -1 2, 9க்கு 9ன்னு வைக்கிட்டான். ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்னவாக வரும் அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிசியில் ஒரு வேளை பிசியில் 19ன்னு வரலாம். ஓகேவா? பிசியில் வந்து ஒரு வேளை 19 அப்படி சொல்லிட்டு வரலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த 29 இந்த கணக்கு 39க்கு 29 அப்படியே மைனஸில் வந்துடுச்சு. அப்படியே திரும்பி மைனஸில் வச்சா 19ன்னு வரலாம் ஒரு வேளை. ஓகேங்களா? பிசி 19ல் வரலாம் ஒரு வாய்ப்பாக. சரி, அப்போ ஏ போர்டுக்கு என்ன கதை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏ போர்டு வந்து நம்மளுக்கு 1க்கு 7 அப்படி சொல்லிட்டு இறக்கிட்டு இருக்காங்களா? அப்போ ஒரு சின்ன விஷயமா இதில் பார்க்க வந்து இந்த ஒரு நான் எடுக்கக்கூடியது இந்த ஒரு 4 நாள் ரிசல்ட்டை மட்டும் எடுக்க போகிறேன். இந்த 4 நாள் ரிசல்ட்டில் 4க்கு 2, 2க்கு 1, 1க்கு 7. சரி, இப்போ நான் பிசியில் 19ன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த 425 வந்து அப்படியே 245 பரட்டி போட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 139, 730. ரைட், ஓகே. இப்போ இந்த 729 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 729ங்கிறது இங்கே இருக்குது. இந்த 2 இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 729க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 297, 759. அப்படிங்கும்போது என் கணக்கில் ஒருவேளை இந்த 2 நம்பருமே வரலாம். அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா 297, அடுத்து பார்த்தீங்கன்னா 759 அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு ஏபிசியில் நோட் பண்ணிக்கோங்க. 259 259, 297 அப்படி சொல்லிட்டு வரலாம். இது 2 செட்டு. சரி, இன்னொரு செட்டாக என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மைனஸில், அதாவது 3க்கு 2, 9க்கு 9 வச்சாங்களா? அப்படிங்கும்போது ஒரு வேளை அதை நான் பிசியில் சொல்லிட்டேன் 19 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி வரலன்னா இங்கே இருக்கிற பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், 25, 2க்கு 4, 5க்கு 5ன்னு வச்சாங்களா? அதே மாதிரி 49 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம் பிசியில். ஓகேவா? சரி, மொத்தத்தில் சி போர்டில் என்ன வருது கன்ஃபார்மாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 9 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. உங்கள் கெஸின்லேருந்து எடுத்துக்கங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9,
இங்கே ஒரு 9, அப்புறம் இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, 1 2 3 4 5 அப்படிங்கும்போது இங்கேயும் 9 1 சரிங்களா. ஒரு வேளை 7 + 1 8 819 கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 819 ஒரு செட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 819ல் ஒரு செட்டு ஓகேவா. சரி, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக 4Dயில் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது இருக்குது, 9 இருக்குது, 9 இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவேளை 9 9 6 9 திருப்பி இந்த இடத்துல 9 கூட வரலாம் அப்படின்னு கணக்கு வச்சா 4Dயில் 48 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க ஓகேவா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 9, அப்படி இல்லைன்னா ஒரு வேளை 7க்கு 7 இறங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. மற்றபடி இந்த மாதத்தில் நம்ம எப்படி கணக்கு எடுப்போம்னா விண்வெளிக்கு ஸ்ரீசக்தி எப்படி கணக்கில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் சி போர்டில் 2 2 2 2 2ன்னு எத்தனை நாள் அடித்தான்னு பார்த்தீங்களா? 1 2 3 4 5 5 நாள் வரிசையாக சி போர்டில் 2 தான் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு எங்கே டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி போன மாதத்தில் 2 அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து வந்திருக்குது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு முடிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் இங்கே வந்து 5 5ன்னு 2 நாளில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 9ன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 4 நாளுமே நான் வந்து 9 எதிர்பார்க்குறேன். இந்த 4 நாளுமே 4 நாளுக்கு 4 டேஸ்க்கு சி போர்டில் ஒன்லி 9 ஆர் 8 இது கன்ஃபார்ம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துருக்கிறது. நான் வந்து கிராஸாக செக் பண்ணுறது இதுவாக செக் பண்ணுறதுன்னு இல்லை. நான் வந்து டார்கெட் பண்ணது இந்த ஒரு 1 2 3 4 5 6 7 4 பேட்டர்ன் ஒரு வாரத்தில் வந்த ரிசல்ட்டை அப்படியே பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே செட்டாக அதுக்குள்ளேயே அப்படியே வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் 247 வந்து இந்த இடத்துல இறங்கி 247 வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் ஆட்டமே நம்மளுக்கு மாறுனுச்சு. 425லேருந்து 245 139 729 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக மாறுனுச்சு. 7 நாள் இந்த கணக்கை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. இவ்வளோ தான் நான் எடுத்துருக்க கெஸ்ஸிங். உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து 2:30 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் பண்ணுங்கள் ஓகேவா. 2:30 PM நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் அடுத்தது மிஷின் நம்பர் வச்சு வந்தாலும் வரலாம். எப்படின்னா இந்த கொடுத்த கெஸ்ஸிங்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு உட்காரும் அப்படின்னு பார்த்தா அது வந்து எப்படி வந்து உட்காரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 2 PM குயின் ரிசல்ட் வரும். 2 மணிக்கு குயின் ரிசல்ட் வரும்போது அதில் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் ஓகேவா. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு மிஷின் நம்பரு MC வரும்போது ஒரு க்ளூ கிடைக்கும். அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியர் 1 மணிக்கு ரிசல்ட்டில் ஒரு க்ளூ கிடைக்கும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஃபைனல் செட்டு நம்மளுக்கு வந்து 2:30க்கு மேலே அனுப்புவோம். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் 8610144122 ஓகேவா. இந்த நம்பருக்கு 200 பே பண்ணி ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர் அனுப்புகிறேன். இந்த கணிப்புகள் எல்லாமே ஒன்லி ஃபார் கேரளா மட்டுமே ஓகே. அதனால்
உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்த தகவல்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 7-4 கணக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். முக்கியமான செட்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கணக்குப்படி வச்சா இப்படி இவன் இங்கே தான் இறங்கி ஆகணும், இன்றைக்கி டார்கெட்டே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. அது இல்லாமல் நம்ம வந்து 819 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். மொத்தம் 3 செட்டு தான். இந்த இடத்துல 759, 819, 297 அவ்வளோதான். ஓகேவா? நான் அதே மாதிரி 4 டிலே என்ன கொடுத்துருக்கேன்னா 98, 19 மறந்துடாதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் கெஸ்ஸிங் வேணும்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு பேசுங்க. ஓகேவா? ஒன்லி 2 மணிக்கு மேலே எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாதீங்க. நம்ம கொடுத்த கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். கெஸ்ஸிங்கில் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துருக்கேன். டார்கெட்டு இப்படி தான் இருக்குது. நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஓகேவா? இன்னமேல் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஒரு 3 செக்ஷனாக வீடியோ கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ கொடுத்தோம், இப்போ அடுத்தது எந்த மாதிரி இப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக என்ன மேலே கொடுத்துருவோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.